Sir, good morning for all. Good morning, sir. Start பண்ணுங்க. ஸ்கிரீன் வந்துருச்சு சார். ஓகேங்க சார், ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். என்னோட பேர் சிவகுமார். நான் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் தாராபுரத்தில் உதவி பயிற்சி அலுவலராக பணிபுரிந்து வருகிறேன். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கில் டாபிக் என்னன்னா, கேஸ்டிங் ப்ராசஸில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேஸ்டிங் ப்ராசஸ் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். பொதுவாகவே தியரிட்டிக்கலாக போகும்போது உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்கிரிப்ட் யூஸ் ஆகுது. ஆனால் இதில் நம்ம வீடியோவை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுனா தான் நம்ம அதில் இருக்கக்கூடிய சில ஸ்கில்ஸை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். என்னால் முடிஞ்ச முறையில் நான் கொஞ்சம் சில வீடியோக்களை நான் டவுன்லோட் பண்ணி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பாருங்க, டவுட் எது இருந்ததுனால நீங்கள் கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ பொதுவாகவே கேஸ்டிங் ப்ராசஸ்ல நிறைய வரையறை கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா கேஸ்டிங் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் கேஸ்டிங்ங்கிறது ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். லிக்விட் மெட்டீரியலை நம்ம மோல்டுல போர் பண்றோம், which contains hollow cavity of the desired shape and then allowed to solidify. மெட்டல் போர் பண்ணின கடைசியில அது சாலிடிஃபை ஆகணும். திரவ பொருள் திடப்பொருளா மாறணும். இப்படி மாறக்கூடிய ப்ராசஸ் தான் கேஸ்டிங்னு சொல்றோம். அதுல சில முக்கியமான அம்சங்கள்லாம் பாத்தீங்கன்னா, சாலிடிஃபை part is also known as casting, which is ejected or broken out of the mold to complete the process. Casting material are usually metals or various time setting materials that cure after mixing two or more components together. Examples are epoxy, concrete, plaster and clay. Casting is most often used for making complex shapes that would be otherwise difficult to uneconomical to make by other methods. Heavy equipment like machine tool beds, ships, propellers, etc. can be cast easily in the required size rather than fabricating by joining several small pieces. மொத்தத்துல கேஸ்டிங்ங்கிற ஒரு ப்ராசஸ் எதுக்குள்ள இருக்குங்கிறது ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்குள்ள உள்ளடக்கப்பட்டிருக்கு. இதுல நம்ம எந்த ஷேப் வேணுமோ அந்த கண்டிஷன்ல நம்ம நிறைய டைப், உதாரணமா மெத்தட் ஆஃப் மோல்டிங் ப்ராசஸ் ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு டெம்பரரி மோல்டிங், இன்னொன்னு பர்மனன்ட் மோல்டிங் சொல்றோம். டெம்பரரி மோல்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, சாண்ட் கேஸ்டிங்ல பண்ணக்கூடியது பூராமே டெம்பரரி மோல்டிங். பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா, casting is procedure of create mold of any metal. கேஸ்டிங்ங்கிறது ஒரு ப்ரொசீஜர். மோல்டை பேஸ் பண்ணி நம்ம அதுல எந்த உலோகத்தை நிரப்புறோமோ அது கேஸ்டிங்கா மாறும். மோல்டை பேஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் கேஸ்டிங். In a casting, liquid material of metal convert into the object of the shape. Different types of casting process available as per below. இப்போ என்னென்ன அந்த கேஸ்டிங் ப்ராசஸ்ல என்ன மெத்தட்ல கேஸ்டிங் பிரிக்கப்படுது அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் கேஸ்டிங் அதனுடைய வகைகள் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங்னு சொல்றோம், கண்டினியூஸ் கேஸ்டிங்னு சொல்றோம், சென்ட்ரிபியூகல் கேஸ்டிங்னு சொல்றோம், சாண்ட் கேஸ்டிங்னு சொல்றோம், பெர்மனன்ட் மோல்டு கேஸ்டிங்னு சொல்றோம். இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட். இந்த சாண்ட் கேஸ்டிங் அதர் தென் பெர்மனன்ட் மோல்டு கேஸ்டிங். சாண்ட் கேஸ்டிங்கிறது தான் நம்ம டெம்பரரி மோல்டிங் கேஸ்டிங் சொல்றோம். டெம்பரரி, அது நிலையான வார்ப்பு முறை அல்ல, அது டெம்பரரியா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெர்மனன்ட் மோல்டு கேஸ்டிங்கிறது ஒரு மெட்டல் மோல்டு ப்ராசஸ், மெட்டாலிக் மோல்டு ப்ராசஸ். இது நிலை வார்ப்பு முறைகள்னு சொல்றோம். இதை டெம்பரரின்னு சொல்றோம் சாண்ட் கேஸ்டிங்க. பெர்மனன்ட் மோல்டு கேஸ்டிங்கை டெம்பரரி பெர்மனன்ட் மோல்டு கேஸ்டிங்கிறது ஒரு மெட்டல் மோல்டு கேஸ்டிங் ப்ராசஸ். மெட்டல் மோல்டுல ரெண்டு விதமான இருக்கு, ரெண்டு டைப் இருக்கு. மெட்டல் மோல்டு, மெட்டாலிக் மோல்டு நல்லா இருக்கு. இப்போ இந்த கேஸ்டிங் ப்ராசஸ்ல ஜென்ரலா பாத்தீங்கன்னா, சாண்ட் கேஸ்டிங்ல ப்ராசஸ் sand casting process that uses mold made from either metal. mold மேட் பண்ணியிருப்பாங்க. ப்ராசஸ் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, அந்த ப்ராசஸ் நம்ம மோல்டு மேட் பண்ணிருக்கக்கூடிய ப்ராசஸ்ல வுட் அல்லது வேக்ஸ் டு கிரியேட் தி நெகட்டிவ் இம்ப்ரெஷன். அதனுடைய நெகட்டிவ் இம்ப்ரெஷன் எதுல கிரியேட் ஆயிருக்குன்னா, சாண்ட்ல. ஸ்பெஷல் சாண்ட் that will be mold for the molten metal. This mold is then filled with the molten metal that is left to cool and solidify. சாண்ட் கேஸ்டிங் ப்ராசஸ்ல நம்ம மோல்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மெட்டல் அல்லது வுட், வேக்ஸ், அதனால ஆகக்கூடிய நெகட்டிவ் இம்ப்ரெஷன்ல நம்ம எதுல பதிச்சிருக்கோம் அப்படின்னா, சாண்ட்ல பதிச்சிருக்கோம்.
அது ஒரு சின்ன வீடியோ பாத்தீங்கன்னா அதுல ஒரு இத பாருங்க. Sand casting. வீடியோ ஷேர் ஆயிருக்கான்னு பாருங்க. Sand casting is the most widely used casting process in manufacturing. The advantage of using sand to manufacture products of metal is that sand is very resistant. Sand castings can range in size from very small. ஒரு சாண்ட் காஸ்டிங்ல வந்து பண்ணக்கூடிய ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் காஸ்டிங் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா சாண்ட் காஸ்டிங்ல நம்ம தயார் பண்ணக்கூடிய காம்பனன்ட் பாத்தீங்கன்னா சம் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க மேனுஃபேக்சரிங் பண்றதுல. இப்போ இன்ஜின் பிளாக்ஸ், மெஷின் டூல் பேசஸ், சிலிண்டர் ஹெட், பம்ப் ஹவுசிங் அண்ட் வால்வ்ஸ் இதெல்லாமே வந்து சாண்ட் காஸ்டிங்ல பண்ணக்கூடிய சில காம்பனன்ட் பயன்படுத்தி நம்ம பண்ணக்கூடிய ஒரு காம்பனன்ட். இந்த காம்பனன்ட்டை பாத்தீங்கன்னா இந்த மெட்டல் இந்த சாண்ட் காஸ்டிங்ல போடக்கூடிய இந்த பேட்டர்னுடைய இம்ப்ரெஷன் பாத்தீங்கன்னா understand the process sand casting details. The process of sand casting in detail. First of all, on a clean floor, we will set the inverted drag box. Then we will place the pattern inside the box and pour the sand into the box. Sand pacing sand, after filling that, sand, backing sand. Sand is ramped and leveled off. Sand mold process ku oru sinna example video adu. The backed drag box is then turned over and go box is placed over it. After that, second half of the pattern is placed exactly over the first half of the pattern. Then the sand is filled and wrapped tightly. Now two boxes are opened and pattern is removed with the help of screws. Boxes are again put back into position and clamped with the rivets to prevent upper box floating. Gates and spruces are formed to pour the metal. Now the molten metal is poured into the mold. Then it is allowed to cool down for some time. After cooling, the final cast is taken out. இதுல அடுத்து இந்த சாண்ட் காஸ்டிங் ப்ராசஸ்க்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா மெட்டல் காஸ்டிங். மெட்டல் காஸ்டிங்ல என்னன்னா மாடர்ன் ப்ராசஸ் ancient roots in the metal casting process. Metal shapes are formed by pouring molten metal into the mold cavity where it is cooled and later extracted from the mold. Metal casting is arguably the earliest and most influential industrial process in history. It is used to make many of the metal objects used in the daily life, automotive parts, train wheels, lamp posts, school bus pedals, and much more. இதெல்லாம் வந்து ரிலே அண்ட் மெட்டல் ரீசைக்ளிங் ப்ராசஸ்ல மெட்டல் காஸ்டிங்ல நம்ம வந்து அதுவும் கூட தயார் பண்றோம். மெட்டல் காஸ்டிங் ப்ராசஸ் வந்து ஒரு மெட்டாலிக் மோல்டு வந்து மெட்டாலிக் மோல்டுல லிக்விட் மெட்டலை நம்ம வந்து சாண்ட் காஸ்டிங்ல பண்ணக்கூடிய ப்ராசஸ் மாதிரியே ஊத்தி எடுக்கிறோம். அதனால வந்து நிலையான வார்ப்பு முறை. இந்த முறையில நம்ம வந்து ஒரு அயன் வீல் காம்பனன்ட் தயார் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் நம்ம ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். கேஸ்டிங் அயன் வீல் வந்து தயார் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் நீங்க கொஞ்சம் அது பாருங்க. In another video, I have made a casting model or pattern on my lathe. Now it's time for showing the casting process. This is done by the company ATO Foundry in Göttingen. It's a really beautiful and industrious place, and I'm glad that I got the permission to film here. First part of the process is the preparation of the mold. The bottom half of the molding box or flask is set onto the floor, where one part of the pattern is laying. The oddly-shaped block in the corner will form a cavity to hold a special filter to keep the slag out. The other blocks are screw patterns. They form the channels which will lead the molten iron to the mold cavity.
And here comes a big sand dispenser. The sand is poured into the flask and pushed by hand into the corners. Drag box la molding sand fill up பண்றாங்க. இது பூராமே resin type sand, automatic air setting sand. இந்த sand cover பண்ணி கொஞ்சம் within 5 seconds எல்லாமே air setting set ஆயிரும். The top is dripped flush with therapy. Bottom box cover பண்ணிருக்காங்க. Bottom box உள்ளுக்குள்ள நம்ம வந்து ingate position எல்லாம் cover பண்ணாங்க. After 10 to 15 minutes, the resin that is mixed with the sand is hardened, so the mold can be turned upside down. இது ஒரு 10-15 நிமிஷத்துல இந்த ஏர் செட்டிங் செட் ஆயிடும். சாண்ட் வந்து ஹார்ட்னஸ் தன்மைக்கு வந்துரும், கடின தன்மைக்கு வந்துரும். Now in the same position as it will be later for pouring. அதுல பாத்தீங்கன்னா பாட்டம் பாக்ஸ்ல வச்சிருக்கக்கூடிய அந்த இன்கேட் பொசிஷனை க்ளீன் பண்றாங்க. After cleaning away the dust, the top molding box, the coat, is set upon the bottom one, the drag. கோப் பாக்ஸ் மேல டிராக் பாக்ஸ் வைக்கிறாங்க. ஒரு சாண்ட் மோல்ட் கேஸ்டிங் ப்ராசஸ் எப்படி பண்றாங்கிறதுக்கு ஒரு அயன் வீல் காம்பனன்ட் தயார் பண்றதுக்கான ப்ராசஸ் நடந்துருக்கு. Then the other half ஸ்பிளிட் பேட்டர்ன்ல இன்னொரு பகுதி சாலிட் பேட்டர்ன் இருந்ததுன்னா ஒரே பகுதியா இருக்கும். ஸ்பிளிட் பேட்டர்ன்ங்கிறதுனால இரு பகுதியினுடைய மேல் பகுதியை வச்சு செட் பண்றாங்க. அது ரன்னர் பகுதி, இணைக்கக்கூடிய ரன்னர் பகுதி, வச்சிருக்கக்கூடிய ரைசர், சென்டர்ல வச்சிருக்கக்கூடிய பகுதி வந்து ரைசர். பார்ட்டிங் பவுடர் அப்ளை பண்றாங்க. ரெண்டு பேட்டர்னையும் ரெண்டு பகுதியையும் பிரிக்கிறதுக்காக. பேசிங் சாண்ட் அப்ளை பண்றாங்க. The internal feeder is covered with sand completely. It's just a cavity with an opening towards the pattern. The iron will fill this space and provide additional liquid iron when the iron in the wheel is cooling down and shrinking. Pouring basin remove பண்ணிட்டாங்க. pouring basin Now the halves level பண்ணியாச்சு. are parted to remove the pattern. அசெம்பிள் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டையும் பார்ட் பண்ணி பிரிக்கிறாங்க. The two protruding knobs that are visible on the top part are there to interlock the two parts in the right position. So that's the moment when my threaded inserts in the model பேட்டர்னை வித்ட்ராவல் பண்றதுக்காக ஸ்பைக் யூஸ் பண்றாங்க. and with carefully knocking up ஸ்பைக் ஆர் கில்லட்ஸ் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்றாங்க. இன்கேட் பொசிஷனையும் ரன்னர் பொசிஷன் பேட்டர்ன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றாங்க. the vertical surfaces need to be slightly tapered. தட்டிட்டு இருக்கக்கூடியதுதான் இன்கேட் பகுதி. ரன்னர்ல இருந்து இன்கேட் வழியா வந்து உள்ள கேவிட்டிக்கு உள்ளுக்குள்ள பாயறதுக்கான பகுதி. இன்கேட் பொசிஷனுக்கு நம்ம வச்சிருக்கக்கூடியது வந்து ஏன்னா ரெஸ்டிங் பாண்டட் ஸ்டாண்டுங்கிறதுனால மெட்டல் பீஸ் வச்சு தான் அதை வந்து கிளியர் பண்ண முடியுங்கிறதுனால மெட்டல் பீஸையே நம்ம வந்து இன்கேட்டா வச்சு அதை ரிமூவ் பண்றாங்க. அடுத்த பகுதியை ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டிராக் பொசிஷன் கோப் பொசிஷன்ல இருக்கக்கூடிய பேட்டர்ன் ரிமூவ் பண்ணிட்டாங்க. லிஃப்ட் தி பேட்டர்ன். Finally put the model of the wheel aside after 6 times of molding. It looked quite okay at first, but a closer look revealed some damage. மோல்ட மறுபடியும் அசெம்பிள் பண்றாங்க. அசெம்பிள் பண்றதுக்கு முன்னாடியும் அந்த கோட்டிங் ஸ்பிரிட் கோட்டிங் கொடுக்குறாங்க. ஆல்கஹால் பேஸ் பண்ணி ஸ்பிரிட் கோட்டிங் கொடுக்குறாங்க. ஏன்னா ரெசின் சாண்டா இருக்கிறதுனால ஏர் செட்டிங் சாண்டா இருக்கிறதுனால அங்க ஸ்பிரிட் கோட்டிங் பண்ணிட்டு ஸ்பிரிட் கோட்டிங் வந்து ட்ரை ஆகிறதுக்காக ஃபயர் பண்றாங்க. ஸ்பிரிட் கோட்டிங் வந்து அது ட்ரை ஆகணும். அடிச்சிருக்கிற கோட்டிங் வந்து ட்ரை ஆகணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு பகுதியும் அடிச்சுட்டு கோட்டிங் அடிச்சுட்டு இருக்காங்க. அதாவது மெட்டல் வந்து டச்சபிள் ஆகாம இருக்கிறதுக்காக, கேவிட்டியில டச் ஆகாம இருக்கிறதுக்காக கோட்டிங்ல ஸ்பிரிட் கோட்டிங் பண்ணதுனால நம்ம ஃபயர் பண்ணோம்னா அது ஃபயர் ஆயிரும்.
ட்ரை ஆகிருது. நம்ம அடிச்சிருக்கக்கூடிய கோட்டிங் வந்து அங்க ட்ரை ஆயிருது. ஈரத்தன்மை ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க, பழையபடி அது வந்து நம்ம சோக் மெட்டல் ஸ்லாக் உள்ள போகாம இருக்கிறதுக்காக உள்ளுக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஸ்லாக் உள்ள போகாம இருக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய தடை பண்ணக்கூடிய பகுதி சோக்கு. கேவிட்டியை தாண்டி மெட்டல் வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பேஸ்ட்டை வச்சு நம்ம வந்து ஒரு பைண்டிங் பண்ணிடுறோம். மெட்டல் வந்து வெளியே வராம இருக்கிறதுக்காக, கேவிட்டியை தாண்டி வெளியே வராம இருக்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்றோம், அங்க பேஸ்ட் பண்றோம், அசம்பிள் பண்றோம், மார்க்கிங் தகுந்த மாதிரி அசம்பிள் பண்றோம். கோப் பாக்ஸையும் டிராக் பாக்ஸையும் மறுபடியும் பேட்டர்ன் ரிமூவ் பண்ணின கட்டத்தில் அசம்பிள் பண்றோம், போரிங் பண்றதுக்காக. கிரே அயன் கேஸ்டிங்ல சாண்ட் கேஸ்டிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அயன் வீல், அயன் வீல்னாவே அது கேஸ்ட் அயன் வீல் தான். அது எலக்ட்ரிக்கல் இண்டக்ஷன் ஃபர்னஸ், ஆர்க் ஃபர்னஸ் அல்லது இண்டக்ஷன் ஃபர்னஸ்ல மெட்டல் போர் ஆயிட்டு இருக்கு. மெட்டல்ல இருக்கக்கூடிய ஸ்லாக் ரிமூவ் பண்றதுக்காக ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணி, ஃப்ளக்ஸ் மெட்டீரியல் அப்ளை பண்ணனதுனால மேல வந்து ரிஃபைனிங் ஆகி ஸ்லாக் நிற்கும். அதை சார்ஜ் பண்றாங்க. மெட்டலுக்கு வந்து நம்ம வந்து மெட்டல் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து மெல்டிங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி மெட்டலை நம்ம 5 டன் வரைக்கும் நம்ம சார்ஜிங் பண்ணிக்கலாம். இந்த சார்ஜ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷன் தான் அது. லேடில்ல மெட்டலை வந்து ஹோல்டு பண்றாங்க. எலக்ட்ரிக்கல் ஆர்க் ஃபர்னஸ், இண்டக்ஷன் ஃபர்னஸ் மெட்டலை ஹோல்டு பண்றாங்க லேடில்ல. ஃப்ளக்ஸுக்காக அவர் அப்ளை பண்றாரு, ரிஃபைனிங் ஃப்ளக்ஸுக்காக அப்ளை பண்ணியிருக்காரு அந்த பவுடரை. அப்போ மெட்டல்ல இருக்கக்கூடிய ஸ்லாக் பூரா லேடில் மேல் பகுதியில் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டு மெட்டல் வந்து பாட்டம் போரிங் லேடில். இந்த லேடிலுடைய டைப் வந்து பாட்டம் போரிங் லேடில். சாரி, teapot pouring ladle. Final measurement of the temperature. Then about 80 kilograms of cast iron are poured into the mold. Tilting type ladle. While cooling down, the iron and the other components, mostly carbon, will form microscopic crystals, and their shape influences the material properties. Metal pour பண்ணியாச்சு. லிக்விட் ஸ்டேஜ்ல இருந்து சாலிட் ஸ்டேஜ் வர வரைக்கும் டைம் இருக்கு. சர்டன் பீரியட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாக் அவுட் செக்ஷன்ல வந்தோம்னா, நாக் அவுட் செக்ஷன்ல அன்வான்டட் பார்ட்டிகல்ஸ் பூராத்தையும் நாக் அவுட் பண்ணிடுறாங்க. ஃபிட்லிங் செக்ஷன் where peddling and finishing is done. Oh, here they are. 45 kilograms each and all. இப்போ அயன் வீல் வந்து நமக்கு வந்து இந்த கேஸ்டிங் ப்ராசஸ்ல, சாண்ட் கேஸ்டிங் ப்ராசஸ்ல ரெடி. இப்போ இதுலயே வந்து டிஃபரெண்ட் டைப் வந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த சாண்ட் கேஸ்டிங் ப்ராசஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு இந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா இது டைமோல்டிங் ப்ராசஸ். அது சாண்ட் காஸ்டிங் ப்ராசஸ் பார்த்தோம். இது டை காஸ்டிங் ப்ராசஸ்ல ஒன் மேன் ஆப்ரேட்டிங் 3 டைஸ்ல டைமோல்டிங் ப்ராசஸ். டைமோல்டிங் ப்ராசஸ்ல பூராமே இந்த டை பூரா மெட்டல் டை. ஒன்னு ஃபிக்ஸடா இருக்கு, மூவபிளா இருக்கு. மெட்டல் டையிங் ப்ராசஸ். மெல்டிங் பார்ட் தனியா இருக்கும். மெல்டிங் பார்ட்ல இருந்து மெட்டலை எடுத்துட்டு வந்து நம்ம போர் பண்றோம், டைல போர் பண்றோம், மெட்டல் மோல்டு. அப்போ முதல் கேஸ்டிங் சாண்ட் கேஸ்டிங், இது மெட்டல் மோல்டுலயே. அப்போ பாத்தீங்கன்னா டை வந்து அது சாண்ட் கேஸ்டிங்க்கும் மெட்டல் மோல்டு கேஸ்டிங்க்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. மோல்டு வந்து புறமே என்ன மெட்டல் ஆயிருக்கு. இது அனதர் ப்ராசஸ். டை கேஸ்டிங் ப்ராசஸ்ல நம்ம வந்து போர் பண்றோம்.
டிஃபரெண்ட் என்னன்னா அதுல கேஸ்டிங்ல சாண்ட் பயன்படுத்தணும். ப்ராசஸ்ல இதுல வந்து மோல்டு வந்து எப்படின்னு கேட்டோம்னா மெட்டல்ல பூராமே மோல்டு, மூணுமே மோல்டு, ஆனா மெட்டல் மோல்டு. டை காம்பனன்ட்ல நம்ம வந்து உள்ள இருக்கக்கூடிய மெட்டல் லிக்விட்ல இருந்து சாலிட் ஸ்டேஜ் மாறணும்னா அது உள்ள இருக்கக்கூடிய காம்பனன்ட் நம்ம தனியா நம்ம என்ன பண்ணிடுறோம், ரிமூவ் பண்ணி எடுத்துறோம். இது அனதர் டைப் மோல்டிங் ப்ராசஸ்ல நெக்ஸ்ட் டைப். இதான் நம்ம என்னங்கிறோம் பர்மனன்ட் மோல்டு கேஸ்டிங்கிறோம். ஒரே மெட்டல் மோல்டை வச்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கான நம்ம மெத்தட் ஆஃப் மோல்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சாண்ட் கேஸ்டிங்ல ஒரே ஒரு கேஸ்டிங்ல ஊற்றின இடத்துல அந்த சாண்ட் வேஸ்ட், அது டெம்பரரியா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு மோல்டுக்கு ஒரு கேஸ்டிங் தான் யூஸ் பண்ண முடியும். இது மெல்டிங்க்கு தனியா நம்ம பயன்படுத்தக்கூடிய மெல்டிங் பாட் பக்கத்திலேயே இருக்கும். அதுல இருந்து நம்ம மெட்டலை மெல்ட் பண்ண மெட்டலை எடுத்து நம்ம வந்து சிங்கிள் பாட் லேடல்ல நம்ம அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஸ்டோர் பண்ணிட்டு இருக்காரு. மெட்டல் சார்ஜ் பண்ணலாம், இன்காட் சார்ஜ் பண்றாரு. 3 டை அட் அ டைம்ல ஒன்னு லிக்விட்ல இருந்து சாலிடா மாறுறப்போ இன்னொன்னு லிக்விட்ல இருந்து சாலிடா மாறிடும். சேம் டைம் காம்பனன்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா இது ஒரு ப்ராசஸ், பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டைப்ல இது ஒரு ப்ராசஸ் பாருங்க. இது வந்து எல்லாமே வந்து பிரிசிஷன் கேஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் மோல்டிங் ப்ராசஸ். கேஸ்டிங் ப்ராசஸ்ல நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங் ப்ராசஸ். இதுல வந்து முதல்ல மெட்டல் டைல உள்ள பிளாஸ்டிக் அல்லது பிளாஸ்டோ பைரேஸ் பேக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மெட்டல் டைல முதல்ல நம்ம வந்து ஒரு பேட்டர்னை கொண்டு வரோம். வேக்ஸ் மோல்ட் ப்ராசஸ் இது. பேட்டர்னை நம்ம என்ன பண்றோம், எல்லா வேக்ஸ் பேட்டர்னையும் நம்ம வந்து க்ளூ வச்சு நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரே 3 வேக்ஸ் ட்ரீல நம்ம வந்து என்ன ஃபிக்ஸ் பண்றாங்க வேக்ஸ், எல்லா வேக்ஸையும். அப்புறம் என்ன பண்றாங்க, கிளஸ்டரியில உள்ள என்ன பண்றாங்க, டிப் பண்றாங்க. This is the most important coating as the metal will lie next to it. கிளஸ்டரிக் கோட்டிங்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது உள்ள வந்து செராமிக் அப்ளை பண்ணி அந்த கோட்டிங் டிப் ஆயிடும்போது சரௌண்டிங் என்ன ஆயிட்டு இருக்கு, தின்னர் செக்ஷன் திக் செக்ஷனா மாறுது. Onto the wet surface to build a thicker coat. After drying, this coating process உள்ள வந்து வேக்ஸ் இருக்கு. அந்த வேக்ஸ்க்கு வெச்சிட்ட பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம், செராமிக் டிப்பிங் பண்றோம். டிப்பிங் பண்ணோம்னா தின் செக்ஷன் பூராமே மேல சரௌண்டிங்ல என்ன ஆயிரும், திக்கா மாறிடும். உள்ள இருக்கக்கூடிய வேக்ஸை நம்ம என்ன பண்றோம், ஸ்டீம்ல விட்டு என்ன பண்றோம்னா வேக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். வேக்ஸ் பேட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ்ல வேக்ஸ் மோல்டிங் ப்ராசஸ். உள்ள இருக்கக்கூடிய வேக்ஸ் வந்து மெல்ட் ஆயிருச்சு. வெளிக்கூடு வந்து செல், ஒரு கூடு தான் அது, ஹாலோ போர்ஷன் உள்ள இருக்கும். மெட்டலை நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா டைரக்டா நம்ம வந்து இந்த செல் மோல்டரை ஊத்திக்கலாம். வேக்ஸ் ரிமூவ் ஆன இடத்துல இருக்கக்கூடிய உட்கூடுல நம்ம வந்து என்ன பண்ணலாம், கேஸ்டிங்கா ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ப்ராசஸ் அது. And each casting is cut away from the feeder system. The castings are carefully fettled, blasted, and heat treated. A setting operation may also be required. Material testing, X-ray, dye penetrant, or machining can then be carried out if required. Casting component. அதாவது ஒரு irregular intricate shape of casting process பூராத்தையுமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் casting processல நம்ம பண்ணிக்கலாம். டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கேஸ்டிங் ப்ராசஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ப்ராசஸ். இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங் ப்ராசஸ்ங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது, வேக்ஸ் கேஸ்டிங் ப்ராசஸ். மெழுகு பார்ப்பு முறைகளை தான் நம்ம வந்து என்ன பண்றோம், இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங் சொல்றோம், அல்லது லாஸ்ட் வேக்ஸ் கேஸ்டிங் சொல்றோம். இதை என்ன அப்படின்னு கேட்டோம்னா இதுல முக்கியமானது என்னன்னா, வேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங்ல நம்ம செராமிக் ஸ்லரி, அந்த ஸ்லரி கோட்டிங்ல தான் நம்ம டிப் பண்றோம். நம்ம பார்த்த படத்துல பார்த்ததுல பாத்தீங்கன்னா ஸ்லரி வந்து அந்த கோட்டிங் ஸ்லரி, செராமிக் ஸ்லரி, அந்த செராமிக் ஸ்லரியில தான் நம்ம வந்து என்ன பண்றோம், டிப் பண்றோம். டிப் பண்ணிட்டு அதனுடைய சரௌண்டிங்கை நம்ம வந்து அடிஷன் பண்ணி
அதை வந்து நம்ம வந்து இருக்கக்கூடிய வேக்ஸை புறத்தை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கடைசியா நம்ம வந்து என்ன பண்றோம், செல்ல இருக்கக்கூடிய செல்லுல தான் நம்ம கேஸ்டிங்கை நம்ம வந்து மெட்டலை ஊத்துறோம். அந்த உள்கூடுல இருக்கக்கூடிய செல்லுல தான் நம்ம ப்ராசஸ் பண்றோம். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங் ப்ராசஸ். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காஸ்டிங் ப்ராசஸ்ல இது ஒரு டைப் ஆஃப் ப்ராசஸ். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த அலைவீல் ஒண்ணு தயார் பண்றாங்க. இந்த அலைவீல் தயார் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு காஸ்டிங், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காஸ்டிங் ப்ராசஸ் தான். நம்ம இன்னைக்கு அலாய் வீல்ல எப்படி நம்ம மேனுஃபேக்சர் பண்றாங்க. Typically come with alloy wheels rather than basic steel wheels covered with a hubcap. Called mag wheels because when they first came out, they were made of an alloy of magnesium. Today's alloy wheels are made of an aluminum alloy, magnesium which alloy is far wheel. more durable, better handling, acceleration, and braking. Manufacturing them begins with high-grade aluminum alloy containing 97% aluminum. A furnace heats the ingots to 750 degrees Celsius. They liquefy in about 25 minutes. The molten aluminum then flows directly to a mixer, in which they inject organic gas, which enables them to remove the hydrogen. ஹைட்ரஜன் ரிமூவ் பண்றதுக்காக டிப் பண்ணியிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பிக்கப் ஆகாம இருக்கிறதுக்காக ரிபைனிங் பண்றாங்க, மெட்டலை ரிபைனிங் பண்றாங்க. உள்ள இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் பூராமே என்ன ஆகும்னா ரிபைனிங் ஆகும்போது என்ன ஆகும்னா மேல வந்துடும், ஸ்லாக் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஆக்சிடேஷன், ஆக்சிஜன் ஏற்றம், அதை தடை பண்றதுக்காக மேல ரிபைனிங் பண்ணி மெட்டலுக்கு மேல ஸ்லாக கொண்டு வந்துடுறாங்க. ஸ்லாக் ரிமூவ் பண்ணிடுறாங்க. The wheel mold is made of high strength steel. It's actually a set of 3 molds. The metal part பாருங்க, which forms the inside face of the wheel. மூணு சைடு டைகாம்பினன்ட்ல உள்ள மெட்டல் பார்ட் பாருங்க. And the lower mold, which forms the outer face. That's the side with the design. So this is the most intricate mold. It takes 3 to 4 weeks to produce a mold. Computer simulations check the flow and temperature of the liquid aluminum, factors critical for preventing casting defects. The casting machine is designed to fill the mold at the bottom by pressurized injection. Injecting upward through the bottom rather than pouring downward into the top reduces the risk of air bubbles, which cause defects. Right before casting, the molten metal flows through a filter sheet made of high temperature resistant ceramic. This traps additional aluminum oxide. Once cast, the aluminum takes about 7 to 10 minutes to solidify. Then the mold automatically opens, releasing the newly cast wheel. Workers submerge it in lukewarm water for a few minutes. This cools it down enough to be handled. Casting வந்து டிப் பண்றாங்க. கொஞ்சிங் சில நேரங்கள்ல தேவைப்படும் போது கொஞ்சிங் மெத்தட்லயும் டிப் பண்ணுவாங்க. இது வந்து என்ன பண்றாங்க அப்படினா the wheel undergoes a complex heat treatment process that takes 12 hours from start to finish. First, they heat the wheel to 500 degrees Celsius. This rearranges the molecular structure, strengthening the metal. Next, what's known as quenching. They submerge the wheel in 80 degree water for 30 seconds. This locks in that new strength. Then they reheat the wheel, this time to 180 degrees for 9 hours to further stabilize the metal. The wheel doesn't come out of the mold in perfect condition. The edges are rough due to some excess metal that has to be trimmed off. So they mount the wheel on a computer-guided lathe. It precision machines the sides, refining them to 0.05 millimeters of the measurements specified in the technical drawings. As for the more intricate face of the wheel, a worker manually trims the edges with a blade. The shape now finalized, it's time to test the wheel to make sure it's airtight. While pumping air into the wheel, they submerge it in water. Should any air bubbles appear, it would mean there's a pinhole in the metal or some shrinkage, in which case the wheel would fail inspection. No air bubbles, the wheel proceeds to the automated painting line. First, a base coat, then a coat of color, which can be anything from classic silver or black to a flashier shade. Then a clear coat to protect the paint and prevent corrosion. From every 1,500 or so wheels,
The factory randomly selects 2 or 3 to test casting for process la miga performance and mukkiyamaana wear. iron wheel process automobile Workers industries install la a nam decorative cap payanpaduthakudiya that covers the center casting hub. process la It typically bears the specific brand's idu miga logo. mukkiyamaana process. Then, a final cosmetic inspection to make sure these aluminum alloy wheels look as good as they perform. இப்போ இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராசஸ்ல இப்போ எல்லாமே கேஸ்டிங்ல வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து மெட்டலை ஊத்தி நம்ம வந்து மோல்டு நிலையா இருக்கும், மெட்டலை ஊத்துறோம், கேஸ்டிங் ப்ராசஸ் நடந்தது. ஆனா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க அடுத்த வீடியோ பாத்தீங்கன்னா மோல்டு வந்து ரன் ஆயிட்டு இருக்கும், மெட்டல் ஒரே இடத்துல ஸ்டாண்ட் பண்ணி ஊத்தக்கூடிய ஃபோர்ஸ்ல நம்ம என்ன பண்றோம், அது ஒரு டைப் ஆஃப் ப்ராசஸா பாக்குறோம். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கக்கூடிய சென்ட்ரிஃபியூகல் கேஸ்டிங் ப்ராசஸ். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மோல்டு ரன் ஆயிட்டு இருக்கும், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ல மோல்டு ரன் ஆயிட்டு இருக்கும். ஃப்ளக்ஸுக்காக அவர் அப்ளை பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஃப்ளக்ஸை ரிமூவ் பண்றதுக்காக லேடலுக்கு உள்ளுக்குள்ள அவர் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காரு. ரிஃபைனிங் ஃப்ளக்ஸ் அவர் ஆட் பண்ணியிருக்காரு. மெட்டல்ல இருந்து வரக்கூடிய அழுக்குகள் பிரிக்கிறதுக்காக, ஃபிளாகை ரிமூவ் பண்றதுக்காக, கார்பன் பிக்கப் இல்லாம இருக்கிறதுக்காக, மெல்டிங் பாயிண்ட் பண்றதுக்காகவும் ரிஃபைனிங் பண்ணியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா மோல்டு பாத்தீங்கன்னா ரன் ஆயிட்டே இருக்குங்க. மோல்டு வந்து ரன் ஆயிட்டு இருக்கு, மெட்டல் மட்டும் நம்ம கோட் பண்ணிட்டு இருக்கோம். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ல என்ன ஆயிட்டு இருக்கு, இதுல மெட்டல் ஊற்றணும்னா மோல்டு உள்ளுக்குள்ள இன்செர்ட்ல என்ன ஆயிட்டு இருக்குன்னா சரௌண்டிங்ல சென்ட்ரிஃபியூகல் மைய சுழற்சி முறையில என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல இருக்காது, எல்லாமே சுழல் வாக்கு முறை. இது பேர் என்னன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் மீன்ஸ் சுழல் வாக்கு முறை. மோல்டு சுத்திட்டு இருக்கும், மெட்டலை வந்து நம்ம வந்து சுத்திட்டு இருக்கோம் போரிங் பண்ணிட்டு. மற்ற கேஸ்டிங் ப்ராசஸ்ல மோல்டு நிலையா இருக்கும், மெட்டல்லாம் நம்ம ஊற்றிட்டு இருக்கோம். ரெண்டுமே சேம் த ப்ராசஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கும். இதுல மோல்டு பாத்தீங்கன்னா ரன் ஆகுது, மெட்டல் நம்ம ஊத்திட்டு இருக்கோம். மெட்டல் ஊத்த என்ன ஆகும்னா அந்த மெட்டல் வந்து ஒரே இடத்துல இருக்காம மைய சுழல் முறையில என்ன ஆயிட்டு இருக்கணும், சரௌண்டிங் பூராமே. அப்ப இன்னர் சைடு பூராமே ஹாலோ. இப்போ வீட்டுல பயன்படுத்தக்கூடிய இண்டன் சிலிண்டர்ஸ் பூராமே இதே மாதிரி ப்ராசஸ் தான் நம்ம பண்ணியிருக்கோம். Centrifugal force mold method. Let's apply பண்றாங்க. Method of mold method வந்து different type of method. இது ஒரு centrifugal force casting process, manufacturing process. ஊத்தக்கூடிய மெட்டல் வந்து சரௌண்டிங்ல ரன் ஆயிட்டு இருக்கு. டிஃபரெண்ட் கேஸ்டிங் ப்ராசஸ்ல இது ஒரு ப்ராசஸ். சென்ட்ரிஃபியூகல் ப்ராசஸ் வந்து ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கேஸ்டிங் ப்ராசஸ். நிறைய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இருக்கு, அதுல இது ஒண்ணு. மற்ற மெத்தடுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம், மோல்டு ரன் ஆயிட்டு இருக்கு, மெட்டல் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா லிக்விட் ஸ்டேஜ்ல இருந்து அது மெட்டல் வந்து ஒரு குறிப்பிட்ட சட்டன் பீரியட்ல என்ன ஆயிரும் அப்படின்னா சாலிட் ஸ்டேஜ் மாறிடும். இப்போ இந்த ப்ராசஸ்கள்லயே நிறைய நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராசஸ் பார்க்கும்போது ஒவ்வொரு விதமான, இப்போ இதுலயே பாருங்க சாண்ட் மோல்டுல இன்னொரு டைப் ஆஃப் பேசிக் மெத்தேடு.
மெட்டல் கேஸ்டிங் வந்து பண்ணக்கூடிய ப்ராசஸ்ல நம்ம ஒரு சின்ன காம்பனண்ட் வந்து எப்படி தயார் பண்றாங்க. ஸ்பிளிட் பேட்டர்னு ஒரு இன்ட்ரிகேட் ஷேப்பு. இதுல இருக்கக்கூடிய கோரை வந்து எப்படி பில்டப் பண்ணியிருக்காங்க. பினிஷ்டு கேஸ்டிங் உடைய தோற்றம். கிரீன் சாண்ட் மோல்டிங் ப்ராசஸ்ல நம்ம வந்து மோல்டு மேக்கிங் ப்ராசஸ் ஒரு பேசிக் மெத்தட். இது வந்து டால்க் பவுடர். நம்ம பார்ட்டிங் பண்றதுக்காக கோப் பாக்ஸிங் டிராக் பாக்ஸிங் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸ் நம்ம ஐடிலேயே நம்ம வந்து இந்த பேசிக் மெத்தட் எல்லாம் நம்ம பண்ணியிருப்போம். ரன்னர் ஃபார்ம் பண்றாரு பார்ட்டிங் லைன்ல. ரைசர் வந்து எப்பவுமே பேட்டர்னுடைய உயரமான பகுதி. நம்ம ரேமிங் பண்ணி முடிச்ச கடைசியில கூட நம்ம வந்து அந்த சென்டர் ஆஃப் போல் அங்க வச்சிருக்காங்க பார்ட்டிங் லேயர்ல. அதுக்கு இந்த ரைசர் பின்னுக்காக இந்த ரைசர் பின் இப்பவே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைசர் பின் ஹோல் அந்த லொகேட் பின் வச்சிருக்காங்க. அந்த லொகேட் பின்ல நம்ம வந்து ரேமிங் பண்ணின கடைசியில் நம்ம லொகேட் பின்ல ரைசரை நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இது ஒரு கிரீன் சாண்ட் ப்ராசஸ்ங்கிறதுனால நம்ம ரேமிங் கொஞ்சம் டைட் பண்ண வேண்டியது இருக்கும். லொகேட்டிங் பின் காமிச்ச இடத்துல ரைசர் வைக்கிறாங்க. எல்லாமே ஃபிங்கர் ரேமிங் அண்ட் பெக் ரேமிங். ஹேண்ட் லெவல். நம்ம டைட் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் அந்த ஸ்க்ரூ பின்னை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த ஃபண்டமெண்டல் ஸ்டார்டிங் ப்ராசஸ். ஒரு ப்ராசஸ் எப்படி பினிஷிங் ஆகுங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் கிரீன் சாண்ட் மோல்டிங் ப்ராசஸ்ல பேட்டர்ன் யூஸ் பண்ணி எடுக்குது. ஏற்கனவே நீங்க பண்ணி இருக்கிறதா. எதுக்காக இந்த ப்ராசஸ் வந்து ஒரு ஸ்லஸ் கேஸ்டிங் ப்ராசஸ் மெத்தட்ல இருக்கிறதுனால நம்ம வந்து வீட்லயே ஆர்டினரியா நம்ம பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். இது ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கேஸ்டிங் ப்ராசஸ். ஹோம் மேட் டிஃபரெண்ட். நம்ம சின்ன ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அல்லது நம்ம ஹவுஸ்ல கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு சின்ன காம்பனண்ட் வச்சுட்டு பார்ட்டிகல்ஸ் வச்சு யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரெட் கேஸ்டிங் ப்ராசஸ்ல நம்ம வந்து ஸ்லஸ் கேஸ்டிங் ப்ராசஸ்ல நம்ம யூஸ் பண்ணி கூட நம்ம மோல்டு போட்டுக்கலாம். சிம்பிள் காம்பனண்ட் சின்ன பெஞ்ச் மோல்டிங் ப்ராசஸ். டெம்பரரி மோல்டிங் ப்ராசஸ்ல இது ஒரு பெஞ்ச் மோல்டிங் ப்ராசஸ். கோர் கேஸ் வந்து அவுட்லெட் ஆகிறதுக்காக ஏர் வென்டோல்ஸ் அவர் என்ன பண்றாரு, அந்த கோர் பிரிண்ட்ல அவர் வென்டோல்ஸ் கொடுக்குறாரு. எதுக்காகன்னா அந்த கோர் கேஸஸ் கூட அவுட்லெட் ஆகிறதுக்காக. மாதிரி
கோர் சீட்டிங் பண்றதுக்கு எந்த விதமான டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணலாம், கயித்துல நம்ம வந்து கோரை இன்செர்ட் பண்ணலாம். மோல்டு மறுபடியும் அசம்பிள் ஆகுறது கரெக்டா மிஸ் மேட்சிங் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த மார்க்கிங் லேயர், 2 கட்டை மார்க்கிங் லேயரா யூஸ் ஆகுது. இப்போ தனியா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபீடர் கிட்ட நம்ம வந்து மெட்டல் வந்து செதறாம இருக்கிறதுக்காகவும், போரிங் பண்ணும்போது நம்ம வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து போரிங் பண்றதுக்காகவும் ஒரு ஃபீடர் கெட்டு, போரிங் பேசின் மேல அந்த ரன்னர் ஸ்க்ரூவுக்கு நம்ம பண்ணினதுக்கு ரன்னர் ஸ்க்ரூவுக்கு மேல நம்ம வந்து இந்த ஃபீடர் கெட்டை வைக்கும்போது என்ன ஆகுனா ஹைட் ஆகும். ஒன்று ஸ்ரிங்கேஜ் நம்ம வந்து கொஞ்சம் தடை பண்ணிக்கலாம். பாக்ஸ் ஹைட்டை விட கொஞ்சம் நமக்கு வந்து லென்த் கிடைக்கிறதுனால ரன்னர் போரிங் பண்ணும்போதும் ஃபீடிங் பண்ணும்போதும் ஈஸியா கன்வெர்ட் பண்றதுக்காக ஸ்கிராப்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், வீட்டில் வெறும் ட்ரம் ஃபர்னஸ் தான் அது. சின்னதாக நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன கேஸ்டிங், ஸ்லஸ் கேஸ்டிங் ப்ராசஸ்க்காக ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ. மெட்டல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 kg வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ட்ரம் ஃபர்னஸ்ல நம்ம யூஸ் பண்ணி இது ஒரு கேஸ்டிங் ப்ராசஸா யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்கிராப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி கூட ஸ்லஸ் கேஸ்டிங் மெத்தட்ல நம்ம வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேஸ்டிங் ப்ராசஸ். இதுல ஒரு காம்பனன்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. லிக்விட் ஸ்டேஜ்ல இருந்து சாலிட் ஸ்டேஜுக்கு மாறின நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராசஸ் பிரகாரம் நம்ம வந்து கேஸ்டிங்கை ரிமூவ் பண்ணி எடுத்து பயன்படுத்திக்கலாம். இப்போ இதுல பார்த்ததுல சாண்ட் கேஸ்டிங் பார்த்துருக்கோம், இன்வெஸ்ட்மெண்ட் மோல்டு கேஸ்டிங் பார்த்துருக்கோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் ப்ராசஸ்ல ஒரு ப்ராசஸ் பார்த்தோம். இந்த ப்ராசஸ் மெத்தட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க வந்து நீங்க ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இதுல வந்து லைவா வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் போகும்போது நம்ம கொஞ்சம் ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் லைவா பண்ணி நம்ம உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துடலாம். இதுல கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி நீங்க வந்து வீடியோ அப்சர்வ் பண்ணின முறையில தான் நீங்க வந்து அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணின மாதிரி இருக்கும். எனிவே நீங்க இது வரைக்கும் வாட்ச் பண்ணினதுக்கு தேங்க்யூ. இன்னைக்கு இதோட இந்த கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேங்க. எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்க. ஹலோ சார். சார் வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார். முடிஞ்சிருச்சுங்களா? நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார். இப்போ இது வரைக்கும் யாராவது டவுட் இருந்தா ஹேண்ட் பண்ணுங்க, நான் மைக் ஆன் பண்றேன். சார் உங்க மெயில் ஐடி, ஃபோன் நம்பர்? சார் siva@gmail.com. எல்லாரும் நோட் பண்ணீங்க. ஏதாவது டவுட் இருந்தா சார் கிட்ட கேட்கலாம். சரிங்க. siva@ATO ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அதுல ஃபீட்பேக் ஏதாவது சொல்லுங்க, கிளாஸ் எப்படி இருந்ததுன்னு. அது ஓகே. இல்லைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நல்லா நடத்துனீங்க சார். வீடியோ இதெல்லாம் அது பண்ணி இன்டகிரேட் பண்ணி நல்லா இருந்தது கிளாஸ். ஓகே ஓகே சார். அடுத்த கிளாஸ் உடனே ஸ்டார்ட் ஆகும். இப்போதைக்கு வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.